எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி அப்பாக்சி எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி அப்பாக்சி எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்கலாம். கிச்சன் தான் இது. கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நல்லா க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ண பிறகு இந்த மாதிரி பாயிண்டிங் போட்டு எடுத்துகிட்டு அந்த கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. அப்பாக்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ்ஷால் என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக அந்த கேப்லாம் க்ளீன் பண்ணுங்கள். அப்போ அந்த டஸ்ட்டுலாம் வெளில போகும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சிடுங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தா அதுட்டையும் காஞ்சிரும். அடுத்து இந்த ஒரு ஸ்பேஸர் எடுத்துங்க. நம்ம சாதாரண ஸ்பேஸர் கேப் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பேஸர் எடுத்துங்க. அதை ஒரு பாதியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே இப்படி கட் பண்ணால் போதும். பாதி டைல்ஸு வரும். கேப் வந்து நம்ம டைல்ஸ் அளவுக்கு வந்து கட் ஆகும். அது அந்த அளவுக்கு அப்படியே கேப் உருவாக்கிங்க. சாதா துணி வச்சு தொடச்சாலே வந்துடும், ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே கேப்பாக இருக்கும். அதுக்கு மேலே அப்படியே அப்பாக்சி பண்ண வேண்டியதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் அப்பாக்சி. இது வந்து செவுத்து வால் பண்ணியிருக்கேன். வால் ஃபஸ்ட்டு பாயிண்டிங் பண்ணிட்டேன், அது அப்பாக்சி பண்ணிகிட்ருக்கேன். வால் ஃப்ளோரும் ஒரே மாதிரி தான், பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. இந்த சென்டர் ஜாயிண்ட் வரும், அந்த ரெண்டு டைல்ஸும் ஜாயிண்ட் வரது வந்து நம்ம அப்பாக்சி கொடுக்க மாட்டோம். கிச்சனில் மட்டும், பாத்ரூம் நம்ம கொடுப்போம், ஆனால் இதில் கொடுக்க மாட்டோம் நம்ம அவ்வளோவா கிச்சனில். அதோட்டு அந்த கார்னர் என்ன பண்ணுறீங்க, அதிகமாக அப்பாக்சி அந்த கார்னரில் ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையும் இருப்பாமல் அப்படியே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சிங்கன்னா போதும். அதே மாதிரி இந்த சென்டர் ஜாயிண்ட்லாம் வர இடத்துலலாம் கொஞ்சம் ஏரியாவை பார்த்து பண்ணால் போதும். ஃபுல்லாக ரொம்ப அப்பாக்சி மிக்ஸ் பண்ணாதீங்க. சும்மா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோ அந்த ரேஞ்சு எடுத்து மிக்ஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அப்பாக்சி வந்து ரொம்ப நேரம் இருக்காது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தான் செட்டிங் டைம் இருக்கும். அதுக்கிட்டே செட் ஆகிடும். அதுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஏரியா பண்ணால் போதும். அந்த கொஞ்சம் ஏரியாவும் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஏரியா பண்ணால் போதும். இது ஒரு இதான் ஃபினிஷிங். பாருங்கள், அப்பாக்சி போட்டு துணி வச்சு துடைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகிடும். கிச்சனை பாருங்கள், அந்த லைனு கிச்சன் தான் யூரோப்பியன் ஸ்டைலில் வந்து இந்த கிச்சனை கொண்டு வந்திருக்காங்க ஃபுல்லாக. அந்த கிச்சனில் இதான் நாங்கள் கொடுத்த அது சென்டரில் ஒரு பார்ட்ரு மாதிரி வரணும். நாங்கள் அதை தொட்டு ஒரு கீழே ஒரு டைல் வச்சுட்டு 2 டைட்டு கொடுத்துட்டு சென்டரில் வந்து நாங்கள் ஒரு 10 சென்டின்ற பார்ட்ரு கொடுத்துட்டோம். அதோட தான் ஒரு 3 பார்ட்ரு சென்டருக்குள்ளே போது பாருங்கள்.